1 மந்த்தாவே ஜுவல் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பிளான்ல இருந்தேன். ஆனா என்னமோ தெரில டிலே ஆயிட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா ஜுவல் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். இது வந்து ஸ்வெட்டிங் பேடு. ஏன்னா இங்க இந்தியால விட சிங்கப்பூர்ல பயங்கரமான வெயிலு. நம்ம பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம். அங்க ஃபுல்லாவே ஏசி இருக்கும். ஸோ நம்ம ஸ்வெட்டிங்கோட உள்ள போம்போது அது ஸ்மெல் ஹெவியா இருக்கும். அதனால நான் மேக்ஸிமம் இந்த ஸ்வெட்டிங் ஸ்மெல் அவாய்ட் பண்றதுக்கு இது எப்பவுமே நான் வச்சிருப்பேன். வழக்கம் போல சன்ஸ்க்ரீன் கண்டிப்பா நான் அத யூஸ் பண்ணாம வெளில போவே மாட்டேன். மஸ்காரா, அப்புறம் லிப்ஸ்டிக் லைட்டா போட்டுட்டு கிளம்பிட்டேன். முன்னாடி வந்து ஒரு சாண்டல் கலர் சுடிதார் தான் இன்னைக்கு போடலான்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். ஆனா என்னமோ எனக்கு சூட் ஆகாத மாரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதனால ஒரு ப்ளூ கலர் சுடிதார் எடுத்து போட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த சுடிதார் கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. நீட்டாவும் இருந்தது. இங்கே நான் கோல்டு எடுக்க போகிற பிளேஸ் வந்து லிட்டில் இண்டியான்னு சொல்லுவாங்க, தேக்கான்னு சொல்லுவாங்க. இது என்னோட பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் எப்போவுமே நான் டிஷ்யூ வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு அடிக்கடி தும்மல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஷ்யூஸ் வந்து எங்கே போனாலும் அதை நான் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னோடய 2 ஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஒன்று சும்மா அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக எடிட்டிங், அப்புறம் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். ஸோ 2 ஃபோனையுமே எடுத்துகிட்டு இந்த வாட்ச் வந்து உண்மையிலேயே நான் வாங்கினதுலேருந்து இந்த வாட்ச் வந்து ஓடவே ஓடாது. ஆனாலும் எதுக்காக நான் கட்டுறேன்னு எனக்கே தெரியாது. இது வர டைம் வந்து ஃபோனில் தான் நான் பார்க்குறேன். லாஸ்ட்டாக எப்பவும் போல் ஃபிட் செக் பார்த்துட்டு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. வழக்கம் போல் இந்த லிஃப்ட் வீடியோ மிஸ் பண்ணுறதே இல்லை. என்ன மிஸ் பண்ணுறோமோ இல்லையோ இந்த வீடியோ மிஸ் பண்ணுறதே கிடையாது. வெளியில் வந்தால் வெயில் உண்மையிலே இந்தியாவை ஓவர்டேக் பண்ணிருச்சு. அந்தளவுக்கு வெயில். அதோட பசியோட சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, என்னோடய பிளேஸ்லேருந்து தேக்கா ரொம்ப தூரம்னு. ஸோ பஸ்ஸு, எம்ஆர்டி பஸ்ஸுன்னு மாறி மாறி போயிட்டே இருக்கணும். இங்கே சிங்கப்பூரில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பக்காவாக இருக்கும் தான். ஆனாலும் என்னமோ எனக்கு எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போ கூட பாருங்களேன், எனக்கு ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. இறங்க, நடக்க, சிக்னல் கிராஸ் பண்ண, மறுபடியும் நடக்க, இப்படி ரொம்ப தூரமாக நான் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஆஃப்டர்நூன் டைம் போனதுனால ரஷ்ஷாக இல்லை, எம்ஆர்டியாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும். ஆனால் இதே மார்னிங் டைமோ இல்லை ஈவினிங் டைம் போனோன்னா பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்கும். உட்காரெல்லாம் ப்ளேஸ் கிடைக்காது, நின்றுட்டு தான் இருக்கணும். வந்து இறங்குனதுமே வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி போகும்போது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த கடையை கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டே இருந்தேன். நானும் நடக்கிறேன் இந்த வெயிலில் எனக்கு மயக்கமே வந்துருச்சு. அவ்வளோ சிக்னல்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கேன். கொஞ்சம் தூரமாக தான் இருந்தது. ரொம்ப வெயிலாக இருந்ததா, அதனால சுத்தமாக முடியலை. எனக்கு எனர்ஜியே இல்லை. கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்தது. என்னால் முடியலை. ஆனால் உள்ள கடைக்குள்ள போனோன்னே ஏசி ஜில்லுன்னு வந்துச்சு. எப்போவுமே கோல்டு எடுக்கணுன்னா நான் இந்த கடைக்கு தான் வந்து எடுப்பேன். சரி ஓகே என்ன எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆனது வந்து ஹாரம் தான். அது என்னமோ தெரில, எனக்கு எப்போவுமே எனக்கு இந்த ஹாரம் மேலே தான் கண்ணு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அண்ணாக்கிட்ட கேட்டு ஒவ்வொரு ஹாரமாக வச்சு வச்சு பார்த்துட்டே இருந்தேன். எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. எதை எடுக்கணும் அப்படின்னு தெரில. ஆனால் என்னோடய பட்ஜெட்டில் அது இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து மணி பே பண்ணி வச்சுட்டு ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி பே பண்ணி வச்சுட்டு கூட நம்ம அந்த ஜுவல்லை எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக வரும்போது. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ஏதாவது ஒரு ஹாரம் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வச்சு பார்த்தேன். ஆனால் என்னென்னா கிராம்ஸ் கம்மியாக இருக்குது, அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. மேக்கிங் சார்ஜஸ் வந்து இந்த ஹாரம்லாம் அதிகமாக போடுறாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, நான் அவ்வளோ கோல்டு ஜுவல்ஸ்லாம் போடுற ஆள் கிடையாது. ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் வந்து நல்லா செட் ஆகுங்கிறனால நான் அதுதான் போடுவேன். அதனால இப்போதைக்கு வந்து ஒரு 2 ஜிமிக்கி தோடு மட்டும் குட்டியாக எடுத்தேன். 2மே எனக்கு வச்சதுமே பிடிச்சிருந்தது. ஸோ 2மே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். வரும்போது சரியான பசி. அதனால் வர்ற வழியில் ஒரு ஆனியன் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டேன். எப்போவுமே ஏதாவது நான் ஃபுட்டு சாப்பிட்டா அதுக்கப்புறம் காஃபியோ டீயோ சாப்பிடாம இருக்கவே மாட்டேன். காஃபி ஆர்டர் பண்ணேன். உண்மையிலே இந்த கடையில் வந்து காஃபி நல்லா இருந்தது. மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் பஸ் ஏறணும். இப்போ கொஞ்சம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் லைட்டாக எனர்ஜி வந்துச்சு. ஆனாலும் அப்படியே நீங்களே பார்க்குறீங்களா ஃபேஸ் எவ்வளோ டல் ஆயிடுச்சு. காலையில் போகும்போது எவ்வளோ ஹாட்டாக இருந்தது. இப்போ வந்து அப்படியே மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இந்த சிங்கப்பூரில் காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் அடிக்கும், மதியம் பார்த்தா மழை பெய்யும். ஸோ நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. எனக்கு தனியாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன தனியாகவே இருக்குமே அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில சமயம் யோசிக்கும்போது தனியாக இருக்கிறது தான் எனக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். என்னோடய மூடு எப்போ எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. எப்படியோ ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ரூமுக்கு வந்தோன்னே தான் எனக்கு உயிரே வந்தது.
வந்ததுமே ரெஃப்ரெஷ் ஆகணும்னு கூட தோணலை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஹேபிட் இருக்கும். இப்போது அப்பா வெளில போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்தாலோ, இல்லை அம்மா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாலோ, இல்லை யாராவது ஏதாவது வாங்கிட்டு வந்தாலோ எனக்கு உடனே அதை போட்டு பார்த்துறணும், உடனே அதை சாப்பிட்றணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஸோ நான் வந்ததுமே எனக்கு அந்த 2 தோடையுமே 2ம் ஒரே தோடு கிடையாது, 2ம் வெவ்வேறு தோடு. ஏன் 2ம் ஒரே மாதிரி டிசைனில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி ஜிமிக்கி தோடு தான் லைக் பண்ணுவோம். அதை தாண்டி வேறு டிசைன் எதுவும் பிடிக்காது. அதனால 2ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று குட்டியாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததா. ஸோ இது 2யுமே நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த காதில் வேறு தோடு போட்டிருக்கேன், அந்த காதில் வேறு தோடு போட்டிருக்கேன். 2மே அழகாக தான் இருந்தது. சாரீலாம் வியர் பண்ணி இந்த ஜிமிக்கி தோடு போட்டால் இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேனா, அதனால் அவ்வளோ லுக்காக இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொரு நாள் ஏதாவது சாரீ போட்டு இந்த ஜிமிக்கி தோடு போட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். வந்ததுமே பிள்ளையார் முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டேன். எப்பவும் டீ காஃபி குடிக்கணும்னு தோணும். இன்றைக்கி என்னமோ எனக்கு ஜில்லுன்னு குடிக்கணும் போல ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த ஜூஸ் எப்போவுமே நான் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு சம்டைம்ஸ் ஏதாவது டீ காஃபி போடுறதுக்கு லேசியாக இருந்துச்சுன்னா இதை டக்குன்னு எடுத்து குடிச்சிடலாம் இல்லையா. ஜூஸ் ஊற்றி குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆனதும் தான் எனக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த வருஷத்துலேருந்து நான் வந்து என்னெல்லாம் செலவாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டே வர்றேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் என்னால் சேவ் பண்ண முடியுது. இத்தனை வருஷமாக ஒரு சேவிங்ஸும் இல்லை. ஸோ வந்ததுமே எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு இன்றைக்கி எதையோ ஒன்று சாதித்த ஒரு ஃபீலில் அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டேன்.